ஐபிபிஎஸ் கிளர்க் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இது பார்த்தீங்கன்னா, இந்த தடவ கிட்டத்தட்ட 6000க்கும் மேல வேகன்சி இருக்கு. என்னென்ன பேங்க் பார்ட்டிசிபேட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், இந்தியன் பேங்க், கனரா பேங்க், யூனியன் பேங்க் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 11 பேங்க் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து எனி யூஜி டிகிரி. ஏதோ ஒரு யூஜி டிகிரி முடிச்சவங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம். லாஸ்ட் டேட் ஜூலை 21க்குள்ள அப்ளை பண்ணணும். அத பத்தின ஒரு கம்ப்ளீட்டான இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். பார்த்தீங்கன்னா ஐபிபிஎஸ்ல இருந்து ரிலீஸ் ஆகிருக்கக்கூடிய கிளர்க்குக்கான நோட்டிஃபிகேஷன். லாஸ்ட் டேட் 21/7 அதாவது ஜூலை 1ல இருந்து நேத்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஜூலை 1ல இருந்து ஜூலை 21க்குள்ள அப்ளை பண்ணணும். ஆன்லைன் எக்ஸாம் எப்போ கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா டென்டேட்டிவா ஆகஸ்ட்ல கண்டக்ட் பண்ணுவாங்க. அது ரிசல்ட் செப்டம்பர்ல வரும். அதுக்கப்புறமா மெயின் எக்ஸாமுக்கான கால் லெட்டர் நமக்கு செப்டம்பர் அல்லது அக்டோபர்ல ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அக்டோபர்ல நமக்கு மெயின்ஸ் எக்ஸாம் நடக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் நமக்கு ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ். ஸோ அதுக்கப்புறம் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 2025ல நமக்கு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் நமக்கு கையில் வந்துடும். ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, யார் என்னென்ன பேங்க் பார்ட்டிசிபேட் பண்றாங்க அப்படிங்கிறது நமக்கு இங்க தெளிவா குடுத்திருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோனே பார்த்தீங்கன்னா, இந்த கிளர்க் நோட்டிஃபிகேஷன் ஐபிபிஎஸ் கண்டக்ட் பண்றாங்க. பட் என்னென்ன பேங்க்லேருந்து வேகன்சிஸ் நோட்டிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பேங்க் ஆஃப் பரோடா, பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, கனரா பேங்க், சென்ட்ரல் பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், பஞ்சாப் நேஷனல் பேங்க், பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க், யூசிஓ பேங்க், யூனியன் பேங்க் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 11 பேங்க்குக்கு இந்த நோட்டிஃபிகேஷனில் வேகன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா பார்த்தீங்கன்னா இந்தியன் சிட்டிசன் எல்லாருமே அப்ளை பண்ணலாம். ஏஜ் லிமிட்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மினிமம் 20 இயர்ஸ்லேருந்து 28 இயர்ஸ்க்குள்ளே இருக்கீங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம். ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கா அப்படின்னா இருக்குது. எஸ்எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு 5 இயர்ஸும், ஓபிசி நான் கிரீமி லேயர் கேண்டிடேட்ஸ்க்கு 3 இயர்ஸும், பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கு 10 இயர்ஸும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஓபிசி கேட்டகரியாக இருந்தாலும் நம்ம நான் க்ரீமி லேயராக இருந்தால் மட்டும்தான் நமக்கு இந்த ரிசர்வேஷன் எலிஜிபிள். நீங்கள் ஒருவேளை க்ரீமி லேயராக இருந்தீங்க அப்படின்னா நம்ம இந்த ரிசர்வேஷனுக்கு எலிஜிபிள் கிடையாது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இதுதான் ரொம்ப முக்கியம். டிகிரி கிராஜுவேஷன் இன் எனி டிசிப்ளின் அவ்வளோதான். எனி யூஜி டிகிரி முடிச்சவங்க தாராளமாக அப்ளை பண்ணலாம். இதில் இன்னொன்று நமக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம எந்த ஸ்டேட் ஆர் எந்த யூனியன் டெரிட்டரியில் அப்ளை பண்ணுறோமோ அந்த ஸ்டேட்டோட லோக்கல் லாங்குவேஜ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பேங்க்கில் வேகன்சிக்கு தமிழ் தெரிஞ்சவங்க, தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ அது நமக்கு ஒரு அட்வான்டேஜ். ஸோ தமிழ்நாட்டுக்குள்ள காம்படிஷன் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டு மக்கள் மட்டும்தான். இது என்னதான் ஆல் ஓவர் இந்தியா கண்டக்ட் பண்ணுற எக்ஸாமாக இருந்தாலும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பேங்க்குக்கு கம்பீட் பண்ண போகிறது தமிழ் தெரிஞ்சு நம்ம மட்டும்தான். அப்படி இல்லாட்டியும் ஆல் ஓவர் இந்தியாவில் தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சவங்க மட்டும்தான் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வேகன்சிக்கு போட்டி போட முடியும். இன்னொன்று ரொம்ப முக்கியம் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஹிஸ்ட்ரி. நமக்கு என்ஓசி அதாவது நம்மளோட சிபில் ஸ்கோர் வந்து நல்லா இருக்கணும். அது எவ்வளோ ஸ்கோர் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அந்த எந்த பேங்க்கில் ஜாயின் பண்ண போகிறோமோ அந்த பேங்க்கில் சொல்லுவாங்க. பட் நமக்கு ஒரு ஹெல்த்தி கிரெடிட் ஹிஸ்ட்ரி இருக்கணும். அதாவது நம்ம இதுக்கு முன்னாடி லோன் வாங்கியிருக்கோம் அப்படின்னா அது கரெக்டாக பே பண்ணியிருக்கணும். ஸோ நீங்கள் ஆன்லைன் லோன் வாங்கியிருக்கேன், நான் ஆப்பில் வாங்கியிருக்கேன், நான் ஒரு பேங்க்லேயே ஒரு பிஸ்னஸ் லோன் எடுத்திருக்கேன், பர்சனல் லோன் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறப்போ நீங்கள் கரெக்டாக அந்த இஎம்ஐ டியூலாம் கரெக்டாக பே பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா எந்த ப்ராப்ளமும் இல்லை. பட் நீங்கள் ஒருவேளை பேங்க்கில் லோன் எடுத்து நான் இஎம்ஐ பே பண்ணல, லோன் பே பண்ணல அப்படிங்கிறப்ப நம்மளோட கிரெடிட் ஹிஸ்ட்ரி வந்து ரொம்ப லோவாக இருக்கும். ஸோ அதனால் கிரெடிட் ஹிஸ்ட்ரி நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு 175 rupees பே பண்ணணும். ரிமைனிங் எல்லாருமே 850 rupees பே பண்ணணும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா ப்ரிலிம்ஸுக்கு 3 பேட்டர்ன், 3 கேட்டகரி. இங்கிலீஷ், நியூமெரிக்கல் எபிலிட்டி, ரீசனிங். இங்கிலீஷில் 30 கொஸ்டின்ஸ், நியூமெரிக்கல் எபிலிட்டிலையும் ரீசனிங்லையும் 35 கொஸ்டின்ஸ். மொத்தம் 100 கொஸ்டின்ஸ் 100 மார்க்ஸுக்கு. ஓகேங்களா? இதில் ஷார்ட் லிஸ்ட் ஆகி கிளியர் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் மெயின்ஸ் எக்ஸாமுக்கு குவாலிஃபை ஆவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 4 கேட்டகரி இருக்குது. ஜென்ரல் ஆர் ஃபினான்ஷியல் அவேர்னஸ், ஜென்ரல் இங்கிலீஷ், ரீசனிங் எபிலிட்டி அண்ட் கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட். ஸோ இதில் நமக்கு டோட்டலாக பார்த்தீங்கன்னா 190 கொஸ்டின்ஸ் இருக்குது 200 மார்க்ஸுக்கு. ஸோ இதில் நம்ம எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறோமோ அதை வச்சு தான் நமக்கு மெரிட் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ அதில் வைஸ் நமக்கு எந்த பேங்க்கோ நமக்கு அந்த பேங்க் அலோகேட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அப்ளை பண்ணுற கேண்டிடேட்ஸ்க்கு தமிழ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். புதுச்சேரி கேண்டிடேட்ஸ்க்கும் தமிழ் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க. கட் ஆஃப் ஸ்கோர் நம்ம எக்ஸாம் அட்டன் பண்ணுறப்போ நம்மளோட எழுதுறவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, அது கட் ஆஃப் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம ப்ரிலிம்ஸுக்கு கிளியர் பண்ணி மெயின்ஸுக்கு குவாலிஃபை ஆகி போவோம்.
எக்ஸாம் சென்டர் பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒன்ஸ் அலோகேட் ஆயிருச்சுன்னா அவ்வளோதான். திருப்பி அதெல்லாம் சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ நீங்க ஏதாச்சும் எக்ஸாம் சென்டர் நமக்கு தூரமா போட்டாங்க அப்படின்னா, நீங்க திருப்பி அத எப்படி சேஞ்ச் பண்றது? அது மெயில் அனுப்பலாமா? லெட்டர் அனுப்பலாமா? ஸோ அந்த மாதிரிலாம் எதுவும் ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா எந்த யூஸும் இல்ல. ஒன்ஸ் அலோகேட் ஆயிருச்சுன்னா அலோகேட் ஆனது தான். நீங்க அலோகேட் ஆயிருச்சுன்னா, ஓகே அந்த சென்டருக்கு எப்படி போலாம் அப்படிங்கிறத பாருங்க. ஸோ அத சேஞ்ச் பண்ண முடியுமா அப்படிங்கிறது ஆப்ஷனே கிடையாது. இதில அவங்களே நமக்கு எக்ஸாமுக்கு ட்ரெய்னிங் கண்டக்ட் பண்றாங்க. அந்த ட்ரெய்னிங் சென்டர் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில சென்னையிலயும், கோயம்புத்தூர்லயும் இருக்கு. ஸோ இது வந்து யாருக்குன்னா, எல்லாருக்கும் கிடையாது. எஸ்சி/எஸ்டி கேண்டிடேட்ஸ், ஓபிசி அண்ட் மைனாரிட்டி கம்யூனிட்டீஸ் கேண்டிடேட்ஸ் எல்லாரும் உங்களுக்கு எலிஜிபிள். உங்களுக்கு பில்லிங் இருக்கு அப்படின்னா, அப்ளிகேஷன் ஃபில் பண்றப்ப இந்த ட்ரெய்னிங் உங்களுக்கு வேணுமான்னு கேட்பாங்க. அதில நீங்க செக் பாக்ஸ டிக் பண்ணி ஓகே குடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த ட்ரெய்னிங் கண்டக்ட் பண்ணுவாங்க. ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் நமக்கு அப்ராக்ஸிமேட்டா நெக்ஸ்ட் இயர் ஏப்ரல்ல நம்ம கையில அலாட்மெண்ட் ஆர்டர் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கொண்டு கேட்குறாங்களோ எல்லா டாக்குமெண்ட்ஸும் ஒரிஜினல், ஜெராக்ஸ், செல்ஃப் அட்டஸ்டட் காப்பீஸ் எல்லாமே கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிறது குடுத்துருக்காங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் தான். அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் நம்ம வீடியோக்கு கீழயே டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கோம். ஸோ அத கிளிக் பண்ணி எல்லாரும் அப்ளை பண்ணிக்கங்க. ஒரு பேங்க் வைஸ் வேகன்சி குடுத்துருக்காங்க. ஸோ எந்தெந்த ஸ்டேட்ல என்னென்ன பேங்க்ஸ் பார்ட்டிசிபேட் பண்றாங்க, அந்த பேங்க்ல எவ்வளோ வேகன்சிஸ் இருக்கு அப்படிங்கிறது குடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டு ஸ்டேட்ல என்னென்ன பேங்க் இருக்கு, அதில எவ்வளோ வேகன்சி அப்படிங்கிறத பார்ப்போம். தமிழ்நாடு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு 12 பேங்க் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. அதில எஸ்சி/எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு எவ்வளோ வேகன்சி இருக்கு, எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு எவ்வளோ வேகன்சி இருக்கு, ஓபிசி கேண்டிடேட்ஸ்க்கு எவ்வளோ வேகன்சி இருக்கு, இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்ஸ்க்கு எவ்வளோ வேகன்சி இருக்கு, ஜெனரல் கேண்டிடேட்ஸ்க்கு எவ்வளோ வேகன்சி அப்படிங்கிறது குடுத்துருக்காங்க. மொத்தம் 665 வேகன்சி தமிழ்நாட்டுக்குள்ள மட்டுமே இருக்கு. ஸோ தாராளமா எல்லாருமே அப்ளை பண்ணுங்க. ஸோ வில்லிங் இருக்கீங்க எல்லாரும் அப்ளை பண்ணுங்க. இது ஒரு சென்ட்ரல் கவர்ன்மெண்ட், அது ஒரு பேங்க் ஜாப், கிளர்க் நோட்டிஃபிகேஷன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் இயர் தான் நம்ம இந்த நோட்டிஃபிகேஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ப்ளஸ் வேகன்சிஸும் இவ்வளோ இருக்குமா அப்படிங்கிறத சொல்ல முடியாது. லாஸ்ட் டேட் ஜூலை 21. ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம். பில்லிங் இருக்குது, நீங்கள் எக்ஸாம் அட்டெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா, இந்த வீடியோ பார்த்த உடனே அப்ளை பண்ணிடுங்க. இந்த எக்ஸாமில் இந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க, கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்ஸும் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கங்க. ப்ளஸ் வாட்ஸ்அப்லேயும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, எந்த ஒரு நோட்டிஃபிகேஷனும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் ரிசீவ் பண்ண முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.